வறண்ட நிலங்கள் தேடி நடக்கும் கால்கள், கண்ணீர் துடைத்துவிடும் கைகள். இது பசியாற்றும் பயணம். யார் இந்த பெண்? இவர் என்ன செய்கிறார்? ஒரு சுவாரஸ்ய சுயசரிதை. தமிழர் தாயகத்துக்கும் புலம்பெயர் தேசத்துக்கும் இடையில் இருக்கும் பந்தம் வெறுமனே சமுத்திரங்களையும் கண்டங்களையும் கடந்து நீள்வது மட்டுமல்ல, அது இரத்தமும் சதையுமாய் தொடர்ந்து வரும் முடிவுறா பந்தம். தமிழர் தாயக வாழ் மக்கள் பசிப்பிணியிலும் இயற்கை இடர்களிலும் போர் வடுக்களாலும் பாதிப்புகளை சந்திக்கும் வேளைகளில் அவர்களின் கரங்களை தாங்கி பிடிக்க புலம்பெயர் தமிழ் உறவுகள் என்றும் பின் நின்றதில்லை. தமிழர் தாயக வாழ்வியல் எழுச்சிக்கும் சுய பொருளாதார வளர்ச்சிக்கும் உரம் போடும் பங்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு அடுத்துத்தான் அரசை கூட சாரும். தாயக வாழ்வியல் போக்கில் இத்தனை முக்கியம் வாய்ந்தவர்களாக உள்ள புலம்பெயர் சொந்தங்களையும் தமிழர் தாயகத்தின் பேரூடக வழிகளால் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டுள்ள வறிய விசேட தேவையுடைய முயற்சியுள்ள பேசு பொருளாகிய பல விடய பரப்புக்கு உட்படுகின்ற மக்களையும் பாலமாக நின்று இணைத்து சேவை செய்யும் ஒரு சாரார்தான் இந்த வலையொளிதாரர்கள் அல்லது யூடியூபர்ஸ். இந்த வகையில் JTBO யூடியூப் தளம் ஆரம்பித்த நாள் முதல் வடக்கு கிழக்கையும் தாண்டி மலையகம் வரை சென்று பல மக்கள் பசியார உணவையும் தடைகளை உடைத்து வாழ்வில் வெல்ல வாழ்வாதாரங்களையும் இன்னும் பல வாழ்வியல் கூறுகளையும் ஒருங்கிணைத்து வழங்கி வாழ்விழந்த மக்களை வாழ வைத்த பெரும் பாகம் தீபா அவர்களையே சாரும். இன்று பல சர்ச்சைகளுடன் இயங்கி வரும் பல யூடியூப் தளங்களுக்கு மத்தியில் சர்ச்சைகளின்றி வெற்றிகரமாக தீபா அவர்களால் JTBO தளம் இயக்கப்பட்டு வருகிறது. தம்மூடாக உதவிகளை வழங்கி வரும் புலம்பெயர் சொந்தங்கள் இன்று வரை முகம் சுளிப்பின்றி தொடர்ந்து இவரூடாகவும் தாயக மக்களின் கண்ணீர் துடைக்க முன்வருகின்றனர். இந்த உண்மையின் பின்னணியில் JTBO யூடியூப்பின் நாயகி தீபா இன்றைய தினம் தனது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். இந்த பிறந்த தினத்தில் தீபா அவர்களின் பணி அயராது தொடர்ந்தும் தொடர வேண்டும் என்றும் இன்னும் பல ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்ற தொடர்ந்து பயணிக்க வேண்டும் எனவும் JTBO தளத்தினூடாக வாழ்வு கிடைத்த பசியாறிய மக்கள் சார்பிலும் இந்த தளத்தினூடாக தாயக செயற்பாடுகளில் ஈடுபடும் புலம்பெயர் சொந்தங்கள் சார்பாகவும் JTBO தளத்தின் நாயகி தீபா அவர்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொளி தனிமனித துதிபாடுவதற்காக உருவாக்கப்படவில்லை. மாறாக JTBO தளத்தின் பின்னணியில் இயங்கும் ஒளிப்பதிவாளர்கள், தொகுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்களால் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் தீபா அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. வாங்க தொடர்ந்து பயணிப்போம்.